ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த vlogல 3 நாள் எடுத்த வீடியோஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய தினசரி வேலைகளோடு சேர்த்து சின்ன சின்ன விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தினமும் எல்லாருமே பார்க்குற வேலை தானே, எல்லாருமே அவரவரை வீட்டில் கண்டிப்பாக செய்ய போகிறோம். ஆனால் லேடிஸ் மட்டும் கூடுதலாக நம்ம கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் போடணும். என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம்மளுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம வேறு எந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சா நல்லது, வேறு எந்த மாதிரி விஷயங்களை இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு செய்கிறது நல்லது அப்படின்ற ஒரு யோசனை கண்டிப்பாக செய்யணும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தோன்னா எப்பயும் போல் சமையல் வேலை, வீட்டு வேலை, அப்புறம் அவ்வளோதான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதோடு நிப்பாட்டாமல் அடுத்த கட்ட நகர்வுக்கு வீட்டிலேருந்து எதுவும் பிஸ்னஸ் பண்ணலாமா, அல்லது வர்ற வருமானத்தை வச்சு இன்னும் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணி நம்மளோட ஃப்யூச்சர் லைஃபுக்கு எப்படி நம்ம உயர்த்திக்கிறது அப்படின்ற விஷயங்களை நம்ம யோசிக்கிறதுக்குன்னு தனியாக மைண்டு ரிலாக்ஸாக அதுக்குன்னு ஒரு டைமிங், ஒரு அரை மணி நேரத்தை நம்ம ஒதுக்கணும். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். புலம்புவாங்க சில லேடிஸ், அடுத்து நம்ம என்ன செய்கிறதுனே தெரியலை, எப்படி நம்ம லைஃப்க்கு உண்டான சேவிங்ஸு. இப்போ ஒரு தீபாவளி பர்ச்சேஸை மேக்ஸிமம் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு தீபாவளி பர்ச்சேஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த நேரம் நான் 2000 3000 இருந்தால் தானே கடைக்கு போக முடியும், 5000 இருந்தால் தானே கடைக்கு போக முடியும்னு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு, முதல் நாள் அல்லது முதல் நாளுக்கு முதல் நாள் அந்த மாதிரி டைமிங்கில் போய் துணிமணி ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷமாக தனியாக நம்ம ஃபேமிலி என்றைக்கு ரன் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போத்தில் இருந்து நான் சொல்கிறேன். டெய்லி 20 ரூபா, அப்படி இல்லையா வாரம் 100 ரூபா அப்படின்ற மாதிரி நான் சேவிங்ஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்னோடய சேவிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, வாரம் 100 ரூபா அந்த மாதிரி கெட்டினோன்னா மாதம் 400 ரூபா ஆச்சு. அதுக்கு பேர் ஒரு பண்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த தீபாவளிக்கு முதல் மாதம் புரட்டாசியிலேயே எனக்கு அந்த அமௌண்ட் ஒரு 7500 வந்துடும். அப்போ இதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம செய்யலாம். அப்புறம் நாளடைவில் நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா, எதுக்கு அவங்கக்கிட்ட பணத்தை கட்டி நம்ம ஒரு சேவிங்ஸ் வாங்கி வட்டியோடு போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அந்த ஒரு வட்டி பணம் நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அது பல பேர் கஷ்டப்பட்டு கட்டினது. பண்டு தவணை எடுக்கிறேன், அந்த காசில் அவங்கக்கிட்ட அந்த தவணை பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா வட்டி வாங்குவாங்க லேட்டாக கட்டுனா. அந்த பணம் நம்மளை நம்மளோட ஃப்யூச்சரில் பின்னாடி நம்மளை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணிவிட்டு டெய்லி 20 ரூபா அப்படின்னு சொல்லி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது மாதம் ஒரு 600 ரூபா சேவிங்ஸ் ஆகும் இல்லையா. எப்போயாவது பணம் ஏதாவது கொஞ்சம் கூடுதலாக என் கையில் இருந்துச்சுன்னா 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி அந்த ஒரு உண்டியல் தான் இல்லை, ஏதோ ஒரு டப்பா அதுக்குன்னு தனியாக போட்டுருவேன். அது என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா டெய்லி நம்மளுக்கு ஒரு 20 ரூபான்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி நான் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தது அதே தீபாவளிக்கு மினிமம் நான் ஒரு 10,000 சேவிங்ஸ் பண்ணிடுவேன். இது என் பசங்களுக்கூட கையில் கொடுத்து நான் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அம்மா எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதே விஷயத்தை என் பசங்க ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு பழக்கத்தை பசங்களுக்கு கொடுத்து நான் செய்ய சொன்னேன். ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். என்னடா அது டெய்லி ஒரு 20 ரூபான்றது பெரிய விஷயமாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப ஒரு லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷனை தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒரு சிச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்போம். நம்ம இன்றைக்கி அடுத்த கட்டம் நம்ம நகர்ந்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்த வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டதை பின்னாடி நம்ம திரும்பி பார்த்து யார் ஒருத்தர் எவ்வளோ ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் திரும்பி பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் அந்த பணம்
சிந்தாமல் மங்காமல் நிலைத்து நிற்கும் அப்படின்னு எனக்கு எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. இப்போது நான் உங்களுக்கு வந்து தீபாவளி பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை உதாரணத்துக்கு சொன்னேன். ஆனால் இந்த உதாரணத்தை தான் நான் இன்றைய சூழ்நிலை வரைக்கும் நான் வந்து கடைப்பிடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம் ஒன்று செஞ்சேங்க. அதையும் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே ஒரு கம்மியான சம்பளம் தான். அந்த மாதிரி டயத்தில் நான் எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து டெய்லரிங் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஆனால் வெளியில் எங்கேயும் போகலை, வீட்டில் வச்சே தான் நான் தைச்சேன். அப்போ டெய்லி மினிமம் ஒரு நான் சொல்கிறது ஒரு 19-18 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு 150 ரூபாய்க்கு தைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அப்போல்லாம் ஒரு ப்ளவுஸுக்கு வெறும் 15 ரூபா தான் வாங்குவேன். அப்போ எவ்வளவு 10 ப்ளவுஸ் தைச்சாதான் எனக்கு வந்து ஒரு 150 ரூபாயே கிடைக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் 10,000 ரூபாய் வந்து தவணை எடுத்துருவேன். டெய்லி 100 ரூபா தைக்கிற காசில் கட்டிடுவேன். அந்த தவணை எடுத்து அந்த 10,000 ரூபாயை கொண்டு போய் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுப்போம் இல்லையா, அப்போ ஒரு வருஷத்துக்கு 4 தடவை அதே மாதிரி நான் தவணை எடுத்துருவேன். இப்போ நான் 4 தடவைன்னு போகும்போது ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபா கரெக்டாக என் பசங்களுக்கு அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு ஃபீஸ். ஒரு ஆளுக்கு வந்து கான்வென்ட்டில் தான், ஒரு ஆளுக்கு ஒரு 20,000 அல்லது 18,000 இந்த மாதிரி தான் வரும். கரெக்டாக இருந்துச்சு. அப்போது நான் கடன் வாங்காமலேயே என்னால் என் பசங்களை வந்து படிக்க வைக்க முடிஞ்சு. ஃபீஸ் கூட அதே சிச்சுவேஷனுக்கு நம்மளோட டெய்லரிங் சார்ஜுமே எனக்கு வந்து கூட ஆரம்பிச்சிச்சு. அப்போது ஸ்கூல் ஃபீஸ், அப்புறம் தீபாவளி பர்ச்சேஸ், இந்த ஒரு 2 விஷயத்தையுமே என்னால் நான் மட்டுமே தன்னிச்சு என்னால் வந்து செய்ய முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு திறமை இருக்கும். அப்புறம் யோசிக்கிறவங்க நிறைய பேர், நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள நினச்சா ஒவ்வொருத்தவங்க புலம்புறதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும். எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஒரு 2,000 ரூபாய் இருந்துச்சுன்னா பசங்களுக்கு மட்டும் கூட நான் ட்ரெஸ் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு புலம்பலான ஒரு மனிதர்களை நிறைய பேரை நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி 20 ரூபான்ற இடத்துல ஒரு 10 ரூபா நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும்னா சேவிங்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் பசங்களோட படிக்கிறதுக்கு மட்டுமே நம்மளோட உழைப்பை எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பின்னாடி பசங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். நான் இது வந்து ரொம்ப ஒரு லோவான மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு சிலது போடுவீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்றது மணிக்கெல்லாம் போடுவீங்க. தயவு செஞ்சு போடாதீங்கன்னு சொல்கிறத விட, நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு யூஸாக இல்லாட்டினாலும் பரவாயில்ல, யூஸாக இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்காமல் இருக்கணும். நம்மளுடைய கமெண்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டபுளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இந்த வீடியோவில் இந்த ஒரு 2 விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்க, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம செஞ்சுட்டு ஆனால் ஒரு தெய்வ பக்தி, அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சியம் இல்லாமல் வீடு இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு தான் முயற்சி பண்ணினாலும் காசு பணம் வந்து தங்காது. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுக்கணும்னா முதல்ல அடுப்பு, அதாவது அடுப்படி கிச்சன் வந்து சுத்தமாக இருக்கணும், வீடு சுத்தமாக இருக்கணும். நம்ம வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் சுருக்கமாக எளிமையாக இருந்தாலும் உண்மையான பக்தியோடு இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட குடும்பம் கண்டிப்பாக சுபிக்ஷமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து வர்ற வீடியோக்களில் லேடிஸ்க்கு குறிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கூடவே சேர்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.